தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மு வரதராஜன் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த மு வரதராஜன் அவர்கள் பேசும்போது 50 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் முத்திரை பதித்துள்ளது. மேலும் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்றதுடன் கூறிய வார்த்தை, தன்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்காது என்றும் அப்படி நடந்தால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். உண்மையிலேயே அவர் கூறிய வார்த்தை அனைவரையும் வரவேற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றும் போதையில்லா தமிழ்நாடு உருவாக்க மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஆட்சி தனது தலைமையில் நடக்கும். அதேபோல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நல்லதே நடக்கும், அதற்கு தான் உறுதியளிக்கிறேன் என்று கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். மேலும் தன்னுடைய ஆட்சியில் அனைவரும் சமம். அந்த வகையில் அண்ணா ஆட்சி காலத்திற்கு பிறகு எதிர்க்கட்சியினரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது பாராட்டத்தக்க ஒன்றாகும். அதேபோல் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் பதவி ஏற்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியது, எந்த விதத்திலும் கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்துடன் கூட்டணி கட்சிகளை ஆதரவளிக்குமாறு தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதேபோல் தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம், ஜனநாயகம் காக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார். தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் தமிழகத்தின் வளர்ச்சியும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனில் முழு மூச்சாக பணியாற்றுவார் என பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு வரலாற்று திருப்பு முனையாக நீண்டகால இடைவெளிக்கு பின்னால் திராவிட கட்சிகளுக்கு மாறாக புதிதாக ஒரு கட்சி துவக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்திலேயே மக்களின் மனதை கவர்ந்து மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மகன மரியாதைக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மனமுவர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பொறுப்பேற்ற உடனே அவர் கொடுத்த வாக்குறுதிகளிலே ஆணித்தரமாக தமிழகத்திலே லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஆட்சி எனது ஆட்சியாக இருக்கும் எனவும், பெண்கள் பாதுகாப்பிற்கு சிறப்பு காவல் படை அமைப்பேன் என கூறி அன்றைய தினமே அரசாணையை வெளியிட்டும், அதனைத் தொடர்ந்து அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், தற்காலிக பணியாளர்கள் நலனிலே அக்கறையுடன் செயல்படுவேன் என கூறியும், தமிழகத்தின் வேறொன்றாக செயல்படக்கூடிய அனைத்து மக்களின் அன்றாட பசியை தீர்க்கக்கூடிய ஆணிவேராக செயல்படக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுடைய நலனிலே அக்கறை காட்டுவேன் என தெரிவித்தமையும், அதற்கெல்லாம் மாறாக எனக்கு அவர் கூறிய கருத்துக்களிலே நான் மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு வாக்களித்திருந்தால் கூட, ஆனால் இன்றைய முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் கூறிய வார்த்தைக்கு பின் பதவியேற்ற அன்று நான் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று ஆணவத்தனமாக யாராக இருந்தால் நான் அதை வேடிக்கை பார்க்க மாட்டேன் என கூறிய வார்த்தை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய மீது என்னை அறியாமல் ஒரு பாசம் ஏற்பட்டது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அறியாமையில் நான் இருந்தால் கூட எங்களை போல் அறிய வைப்பதற்கு இவர் கூறிய வார்த்தை அனைத்து லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலும், ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த இடத்திலேயே ஓய்வு பெற்ற IAS அலுவலர் சகாயம் அவர்கள் கூட
இம்மாதிரியான கருத்துக்கள் வரவேற்கக்கூடியது என்று பேசியது ஊடகங்கள் மூலமாக பார்த்து மகிழ்ச்சியுற்றேன். அதனைப் போல இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்தாலும் பெரும்பான்மையான இடங்களை பிடிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டும் ஆட்சி அமைப்பதற்கு போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத நேரத்திலே காங்கிரஸ் கட்சி காலை வாரிவிட்டது போனாலும் அதற்கு முன்பாகவே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், கூடா நட்பு கேடாய் விளையும் என்று. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டுகொள்ளாமல் தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்திருந்தாலும் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் முன்னாள் முதல்வர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இருந்த இடதுசாரி கட்சிகள், வலதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற கட்சிகள் அவரிடம் போய் அணுகிய பொழுது எந்த சூழ்நிலையிலும் ஆளுநர் ஆட்சி தமிழகத்திலே வந்து மீண்டும் மக்களை அவஸ்தைப்படுத்தக்கூடாது என்ற பெருந்தன்மையோடு முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி இன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய விஜய் ஆனந்த் ஜோசப் அவர்களை ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்கு அடித்தளமாக இருந்த முன்னாள் முதல்வர் தளபதி அவர்களை ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஒரு வார்த்தை கூட இன்றைய முதல்வர் கூறவில்லை என்ற ஒரு பெரிய ஆதங்கத்தில் நான் இருந்தேன். நான் மட்டுமல்ல, தமிழகத்திலே பெரும்பாலானோர் இருந்தார்கள். அந்த எங்களுடைய அனைவரின் ஆதங்கத்தை நீக்கும் வகையிலே இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலை. நேற்றைய தினம் மிகவும் அரசியல் நாகரிகமாக, இன்னும் சொல்ல போனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை சென்று சந்தித்தாராம். அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு முன்னாள் முதல்வர் கொளத்தூர் தொகுதியிலே மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தோற்றாலும், அவர் எதிர்க்கட்சியாக இருந்தாலும், அவர் இன்றைய தினம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவாக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வழிவிட்டார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மரியாதை நிமித்தமாக அவரது இல்லத்திற்கு சென்று ஆழ்வார்பேட்டையிலே இன்றைய முதல்வர் அவர்கள் சந்தித்தது மிகவும் ஒரு சந்தோஷத்திற்குரிய விஷயமாகும். முன்னாள் முதல்வர் தளபதி அவர்களை மட்டுமல்ல, மரியாதைக்குரிய வீரமணி அவர்களையும், அதனைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியிலே மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களையும், அதனைப் போல வைகோ அவர்களையும், சீமான் அவர்களையும் சந்தித்தது ஒரு பெரிய அரசியல் நாகரிகம். இதை உண்மையிலேயே மகிழ்ச்சி வருகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதே சமயம் இந்த நேரத்திலே இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற அன்றே இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு காண்பதற்கு, நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் தீர்வு காண்பதற்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் என்று கூறினார். அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரே ஒரு பிரதான கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். சத்துணவு திட்டம் என்பது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் துவங்கி பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் சத்துணவு திட்டம். இந்த சத்துணவு திட்டம் என்பது கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அந்த சத்துணவு என்ற வார்த்தையே அகற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கொதிப்பை உண்டாக்கியது. தாங்கள் சமூக நலம் மற்றும் இந்த சத்துணவுத்துறைக்கு அமைச்சராக பொறுப்பை யாருக்கு அறிவிக்கிறீர்களோ அன்றைய தினம் மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தின் பெயரிலே சத்துணவுத்துறை அமைச்சர் என்ற வார்த்தை, அமைச்சர் என்ற அந்த போர்ட்போலியோவை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்த பொழுது அந்த சத்துணவு திட்டம் என்ற பெயரையே மாற்றவில்லை. அதற்கு மெருகூட்டும் வகையிலே மேலும் 3 முட்டைகளை வழங்கி மெருகூட்டினாரே தவிர
ஆனால் முன்னாள் தளபதி அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த சத்துணவு திட்டம் என்று பெயரை எடுத்தது அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அதனை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சத்துணவுத்துறை அமைச்சர் சத்துணவு திட்டம் என்ற பெயரை அங்கீகரிக்கின்ற அளவிற்கு தாங்கள் உத்தரவிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.